ஹாய் ஹலோ வணக்கம். ஸ்ரீராம் வேணு டைரக்ஷன்ல தெலுங்குல வெளியான படம் தான் தம்முடு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தம்முடு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த படத்துல ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நிதின். இந்த படத்துல வந்து ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா சப்தமி, வர்ஷான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி சொல்லிடுறேன். சின்ன வயசுலயே தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்காக தம்பி கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துடுறா. அந்த தம்பி நேராக கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த லெட்டரை படிச்சு அப்பா என்ன பண்றாருன்னா, அந்த அக்காவோட காதலை அவாய்ட் பண்ண சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. இதனாலேயே அந்த குடும்பத்தை வெறுத்துட்டு அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா, தன்னோட கணவரோட வெளியில போய் செட்டில் ஆயிடுறாங்க. அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவும் தெரியறது இல்லை. இப்ப தம்பி பெருசாயிட்டான். தம்பி பெருசான உடனே அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த வில் விடுற ஒரு பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கான். அதனால அவனோட சரியா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, தன்னோட அக்காவை வந்து லைஃப்ல வந்து பெரிய துரோகம் நான் செஞ்சுட்டேன், அதனால அக்காவை பார்த்தாதான் என்னுடைய மனசுல இருக்கிற எல்லா பாரமும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அக்காவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அக்காவை தேடிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட, அதாவது கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, அது வந்து ஒரு ஃப்ரெண்டு, லேடி ஃப்ரெண்டு, அவங்களை கூட்டிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா போகிறான். போயிட்டு அக்காவை கண்டுபிடிக்க போகும்போது அக்கா வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியே எப்படி கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட மொத்த கதை. இந்த படம் வந்து உண்மையிலே டெக்னிக்கலாக நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க. நல்லா செலவு பண்ணி இந்த படத்துக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணிக்கிறாங்க. இந்த படத்துக்கு உண்மையிலே கிராஃபிக்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அது குறிப்பாக அந்த நெருப்பில் நடக்கிற சண்டையெல்லாம் உண்மையில நல்லாவே இருக்கு படம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளேயே தான் படம் ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம் வந்து ஒரு 2 மணி நேரம் காட்டுக்குள்ளேயே படம் எடுத்துக்கிறாங்க. உண்மையிலே அற்புதமாக இருக்குது அந்த சினிமா. தெலுங்கு படம்னா கூட படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அது பாராட்டியே தீரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, படம் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம், அந்த படம் நல்லா இல்லை, ஓரளவு தான் இருக்குது, பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இந்த படம் நீங்கள் எந்த லாஜிக்கும் பார்க்காம இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் காட்சி அமைப்பு எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour வந்து ஒன்றும் சுகமாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் போகும், அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை சந்திச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஊருக்கார வில்லன்கள் ஆகட்டும், இந்த படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக், எல்லாமே லாஜிக் மிஸ்டேக் தான். எதுவுமே லாஜிக் மிஸ்டேக் எதுவுமே கிடையாமல் இல்லை. எல்லாம் நம்ப முடியாத சீன்கள் தான் இந்த படத்தில். முதுகுல வெட்டுறது, வயிற்றுல கத்தியால் குத்துறது, எல்லாமே இந்த படத்தில் வந்து 10 டைம் குத்திருப்பாங்க அவங்க அக்கா வயிற்றுல. ஆனால் இருந்தாலும் அவங்க அக்காவை காட்டிலிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து காப்பாற்றுவார். அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்து சகிச்சுதான் ஆகணும். அப்புறம் அவங்க மாமாவை முதுகுலே வெட்டிடுவாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா முதுகுல ஒரு சின்ன பேண்டேஜ் தான் போட்டு சுற்றிட்டு இருப்பாரு. ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய பாலத்து மேல இருந்து கீழே லாரி மேல் விழுந்து, ஓடுற லாரி மேல் விழுந்து, லாரியிலிருந்து கீழே விழுந்து எந்திரிச்சு போவார். சும்மா கையில் சின்னதாக ஒரு கட்டு மட்டும் போட்டிருப்பார், அவ்வளோதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குது. ஒரு சீன் 2 சீன்லாம் கிடையாது, படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினி வந்து மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 4 ஹீரோயின் இந்த படத்தில் இருக்கிறாங்க. 4 ஹீரோயினில் ஒரு ஹீரோயினி அக்கா, இன்னும் 3 ஹீரோயின் இருக்காங்க. 3 ஹீரோயின் யார் பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக அந்த காட்டுக்குள்ளே பஸ் ஓட்டுற அந்த அம்மா நினச்சா பஸ் ஓட்டுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி ஓட்டிட்டு வருது. இதெல்லாம் வந்து ஒரு படம் வந்து ஒரு சீனை பரபரப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீன்லாம் எடுக்கப்பட்டது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. மலை மேலே வந்து யாருக்குமே டவர் கிடைக்காது, அந்த அம்மா மட்டும் மலை மேலே உட்காந்துக்கிட்டு ஈஸியாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. அப்புறம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கூடவே போகிற, அதாவது கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து உண்மையிலே அவங்களுடைய நடிப்பு, அவங்களுடைய ஆக்ஷனும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, அது எந்த மாற்றமும் இல்லை. அவங்க பேர் வர்ஷா. அவங்க உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டர். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா கேரக்டரும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, அது யாருக்கும் குரலில் சொல்ல முடியாது. எல்லாம் அவங்க என்ன கொடுக்கப்பட்ட கதாபாத்திரமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் க்ளீனாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது எந்த மாற்றமும் கிடையாது. இந்த படத்தில் நடிச்சிக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதனால தான் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. தெலுங்கு படம் நம்ம வந்து லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, மசாலா அரைச்சி பூசியிருப்பாங்க. அது போல தான் இந்த படத்தில் மசாலாவை அரைச்சி பூசின மசாலாவே பெருசாக பூசி விட்டாங்க. இன்னொன்று சொல்லப்போனால், தெலுங்கு படங்களில் வந்து ஃபைட்டு வேறு லெவல் இருக்கும். ஆனால் இந்த ஃபைட்டில் ஒரு ஊரையே அடிக்கிறாரு, ஊரையே கொல்றாரு, எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணுறாரு. இந்த படத்தில் நடிக்கக்கூடிய இந்த கிளைமேக்ஸ் பாலத்தில் நடக்கக்கூடிய அந்த சண்டை வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த குழந்தை பிறக்கக்கூடிய சீன், அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொன்னால் அந்த தீக்குள்ளே வந்து நடக்கிற ஃபைட்டு வந்து நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப கிரியேட் பண்ணி எடுத்துருக்காங்க. சிஜி ஒர்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ப்ராப்பராக வச்சுருந்தாங்க. அதுபோல் இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுதான் மெயினான முக்கியம். ஏன்னா கதை வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு தம்பி வந்து ஒரு அக்காவை தேடி போகிற கதை, ரொம்ப அதர பழசு. ஒரு 1.5 லட்சம் படம் இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த கதை
வந்து என்னன்னா அதே கதை தான், அதே டெம்ப்ளேட்ல தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு தேவை கண்டிப்பாக திரைக்கதை தான், காட்சி அமைப்புகள் தான். பின்னாடி நம்ம என்னதான் நம்ம கதை வேகமாக சொல்லணும்னு நினச்சா கூட திரைக்கதை நபர்கள்னா கதை வந்து அவத்தாலே தான் நிற்கும். அதுபோல் இந்த படத்தை திரைக்கதை நல்லா நகர்த்திருக்காங்க. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த குறிப்பாக அந்த காடுகளுக்குள்ள பசுமையில் எடுத்திருந்தனால தான் அந்த படம் வந்து நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய வில்லன் தான். வில்லனை கிரியேட் பண்ணுறது இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு வில்லனை நான் கிரியேட் பண்ணி எந்த படத்துலையுமே நான் பார்க்கல. இந்த படத்தில் உண்மையிலே வில்லனை கிரியேட் பண்ணுறது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. நானே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு வில்லனை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லனுக்கு வந்து சின்ன சவுண்டு கேட்டால் கூட அவனுக்கு வந்து காதடிச்சிக்கும் உடம்புல இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் அதிரும். அதனால் உள்ளுக்குள்ளே தான் இருப்பார். அவர்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க. கிளைமேக்ஸில் அவருக்கு கொடுக்குற தண்டனை பெரிய தண்டனை கொடுப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு கையெழுத்துக்கோசரமாக ஒரு இவ்வளவு பெரிய போர், ஒரு புறாவுக்கு போறா அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை ஆகிப்போச்சு. கடைசியாக ஓரளவுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, படம் நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். எந்த மாற்றம் கிடையாது, ரொம்ப போர்லாம் அடிக்காது. ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 10 மணி நேரம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஓட்டுட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த வந்து அவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் நல்லா தான் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். லைக் பண்ணுங்கள். நன்றி.